புதுச்சேரியில் 100 அடி சாலையின் மேம்பாலத்தில் இருந்து கீழ் நோக்கி இறங்கிய பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டதை கவனித்த ஆட்டோ ஓட்டுநர் கொடுத்த எச்சரிக்கையால் பேருந்தில் பயணித்த 13 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இருப்பினும் பேருந்தில் இருந்த பொருட்கள் எரிந்து சாம்பலானது. புதுச்சேரியில் இருந்து பொள்ளாச்சிக்கு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான சொகுசு பேருந்து நேற்றிரவு 10 மணிக்கு புறப்பட்டு கடலூர் நோக்கி சென்றது. அந்த பேருந்து முதலியார்பேட்டை 100 அடி சாலையில் அமைந்துள்ள மேம்பாலத்தை கடந்து இறங்கிய பொழுது பின்னால் வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பேருந்து ஓட்டுநரை சைகை காட்டி நிறுத்தி பேருந்துக்கு பின்னால் தீ பரவுவதாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பேருந்தில் இருந்த 13 பயணிகள் அலறி அடித்து வெளியே இறங்கினர். சில நொடிகளில் பேருந்து முழுமையாக தீப்பிடிக்க துவங்கியது. இது குறித்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நகர பகுதியில் இருந்து 2 வாகனங்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தன. இருப்பினும் பயணிகளின் அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலானது. பேருந்து இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் கிடைத்துள்ளது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து முடித்தனர். ஆனால் பேருந்து முழுவதும் தீயில் எரிந்து போனது. அதே நேரத்தில் ஆட்டோ ஓட்டுநர் தந்த தகவலால் பேருந்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் உயிர் தப்பினர். காரைக்காலில் சாலையில் பைக்கில் அதிவேகமாக சென்ற 20க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு போக்குவரத்து போலீசார் நூதன தண்டனை வழங்கினர். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருநள்ளாறு அருகே கஞ்சா போதையில் இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது எதிரே வந்த நபர் மீது மோதி அவர் சம்பவ இடத்திலேயே பலியானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சாலையில் அதிவேகமாக செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்களை பிடிக்க SSP லட்சுமி சௌஜன்யா போக்குவரத்து போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி போக்குவரத்து போலீசார் சிறப்பு வாகன தணிக்கையில் கடந்த 2 நாட்களாக ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது காரைக்கால் நகர் பகுதியில் மட்டுமல்லாமல் கடற்கரை சாலை, திருநள்ளாறு சாலை, புறவழி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட பொழுது அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த இருசக்கர வாகனங்களை இயக்கிய இளைஞர்களை போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து உறுதிமொழி ஏற்க வைத்து நூதன தண்டனை வழங்கினார்கள். மேலும் வாகனங்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகை வழங்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பொங்கல் பானையுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொங்கல் பரிசு தொகுப்பு 5000 ரூபாய் வழங்க புதுச்சேரி அரசை வலியுறுத்தி அதிமுக சார்பில் இன்று அண்ணா சிலை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பொங்கல் பானையுடன் பொங்கல் பரிசு தொகை வழங்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாக இருந்தாலும் பண்டிகை கால நலத்திட்ட உதவிகளை காலத்தோடு வழங்க வேண்டியது அரசின் கடமையாகும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் வழங்கினால் மொத்தமாக சுமார் 180 கோடி ரூபாய் மட்டுமே அரசுக்கு கூடுதலாக செலவாகும். அரசை பொறுத்தமட்டில் இந்த நிதி என்பது திரட்ட முடியாத நிதி அல்ல. ஆனாலும் அரசு அதிகாரிகள் விருப்பமின்மையாலும் அலட்சிய போக்கினாலும் இன்று வரை பொங்கல் தொகுப்பு நிதி வழங்குவதற்கான அறிவிப்பை முதலமைச்சரால் வெளியிடப்படவில்லை. ஆளும் அரசுக்கு திட்டங்களை செயல்படுத்துவதில் தொடர்ந்து முட்டுக்கட்டை உயர் அதிகாரிகளால் போடப்படுவதால் வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை புதுச்சேரி மாநில உயர் அதிகாரிகள் எடுத்து வருகின்றனரா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுகிறது. பொங்கல் பரிசு தொகை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் வழங்க போதிய நிதியுதவியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் அல்லது மாநில நிதி தொகுப்பிலிருந்து மக்களுக்கு வழங்க அரசின் உயர் அதிகாரிகள் அரசுக்கு துணை நிற்க வேண்டும் என்றார். இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது கடந்த 2024ஆம் ஆண்டு உயிரிழந்த காரைக்காலை சேர்ந்த ராணுவ வீரர் பிரேம்குமாருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவர் படித்த அரசு பள்ளியில் ராணுவ வீரர் பிரேம்குமார் சிலை திறப்பு விழா நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் போலகம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார். இவர் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி பிரேம்குமார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் திருப்பட்டினம் போலகம் பகுதியில் ராணுவ வீரரின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர் பிரேம்குமார் அவர்களை கௌரவிக்கும் வகையில் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் பகுதியில் அவர் படித்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையின் சார்பில் பிரேம்குமார் அவர்களின் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டு இன்று திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் கலந்து கொண்டு ராணுவ வீரர் பிரேம்குமார் வீரம் மற்றும் தியாகத்தை போற்றும் வகையில் அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையின் ராணுவ வீரர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரான்ஸ் மற்றும் இத்தாலி நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவர் பள்ளி குழந்தைகளுடன் நடனமாடி பொங்கல் வைத்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர்.
புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் இன்று பொங்கல் விழா நடைபெற்றது. பூ மற்றும் கரும்புகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த பள்ளி வளாகத்தில் பானை வைத்து ஆசிரியர்கள் பொங்கல் வைத்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் பொங்க பானையில் அரிசி மற்றும் வெல்லமிட்டு பொங்கலோ பொங்கல் என கூவி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் விஜய் பாடலுக்கு நடனமாட அவருடன் வெளிநாட்டவரும் இணைந்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொகுதி தலைவர்கள் 6 பேரில் 30% பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து 2வது பட்டியலை RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 10 பேர் கொண்ட தொகுதிகளுக்கான தலைவர்களின் முதல் பட்டியலை வெளியிட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து 6 தொகுதி தலைவர்கள் கொண்ட 2வது பட்டியலை மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். தொகுதி தலைவர்களின் அறிமுக கூட்டம் சிவகுமரன் தலைமையில் கோமதி சங்கர், சுப்பிரமணியம், கவிதா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் காலாப்பட்டு, ராஜ்பவன், லாஸ்பேட்டை, இந்திரா நகர், மணவெளி, நெட்டப்பாக்கம் ஆகிய 6 தொகுதிகளுக்கான தலைவர்களையும் மாநில மகளிரணி பொதுச் செயலாளராக டாக்டர் கீதாமணி, மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அறிவித்தார். அனைவரும் வரவேற்று கட்சி துண்டுகளை அணிவித்து போற்றி கௌரவித்து அறிமுகம் செய்து வைத்தார். அப்பொழுது லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 25 பெண்களுக்கு மேல் முருகன் தலைமையில் தங்களை RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். காரைக்காலில் கீழவாஞ்சூர் கிராமத்தில் பாஜக சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகைகளின் முக்கிய பண்டிகையான பொங்கல் விழா நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் கல்லூரிகள் குறித்து பல்வேறு பொது இடங்களில் பொங்கல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் கீழவாஞ்சூர் பகுதியில் உள்ள புற்று மாரியம்மன் ஆலயத்தில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி பாஜக சார்பில் மாநில பட்டியலணி பொறுப்பாளர் TKSM மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் தலைவர் மணிமாறன், தொகுதி பொதுச் செயலாளர் மனோ சதீஷ், பாலாஜி, குமாரவேல் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் பொங்கல் பரிசாக புடவை வழங்கப்பட்டது. தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் என்கிற தலைப்பில் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஆரியபாளையம் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதுச்சேரி போக்குவரத்து சீனியர் SP நித்யா அறிவுறுத்தலின்படி மேற்கு போக்குவரத்து SP பக்தவச்சலம் மேற்பார்வையில் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், சந்திரசேகரன் ஆகியோர் முன்னிலையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு வருடமும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இதனை கடைபிடிக்கும் விதமாக ஆரியபாளையத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சாலை பாதுகாப்பு, அதாவது வாகனம் ஓட்டும் பொழுது தலைக்கவசம் அணிவது, 4 இருசக்கர வாகனங்கள் ஓட்டும் பொழுது சீட் பெல்ட் கட்டாயம் அணிவது, பல்வேறு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் விழிப்புணர்வு நோக்கத்தோடு இந்திய தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியில் தொழிற்சாலையில் பணிபுரியும் சுமார் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், போக்குவரத்து காவலர்கள் உடனிருந்தனர். சிப் அபாக்கஸ் சார்பில் பட்டானூர் சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடந்த மண்டல அளவிலான அபாக்கஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு புதுச்சேரி முதல்வர் பரிசுகளை வழங்கினார். சென்னையை தலைமையிடமாக கொண்டு இந்தியா முழுவதும் 23 மாநிலங்களில் 1050க்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்கள் சிப் அபாக்கஸ் மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் அபாக்கஸ் போட்டி நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு மண்டல அளவிலான அபாக்கஸ் போட்டி நேற்று புதுச்சேரி அடுத்துள்ள பட்டானூர் சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடந்தது. இப்போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் இருந்து 1500 மாணவர்கள் பங்கேற்றனர். 2 சுற்றுகளாக நடந்த போட்டியில் மொத்தம் 700 மாணவர்கள் வெற்றி பெற்றனர். அவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் சிப் அபாக்கஸின் தலைமை அதிகாரி சஞ்சீவ் மேனன், மாநில தலைவர் ரவிசங்கர், முகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை வினோத், சர்குணன் மற்றும் அவர்களது அணியினர் செய்திருந்தனர். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை திருநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதியில் சபாநாயகர் செல்வம் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அங்காளம்மன் கோவில் எதிரே உள்ள திடலில் தாமரை பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த தாமரை பொங்கல் விழாவில் நிகழ்ச்சிக்கு முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான புரந்தேஸ்வரி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர்.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில நிர்வாகிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். காரைக்கால் மதர் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் பொங்கல் பானையில் பால் ஊற்றி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள மதர் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரியில் செவிலியர் மாணவிகள் பொங்கல் விழா கொண்டாடினார்கள். இவ்விழாவில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு மாணவர்களோடு இணைந்து பொங்கல் கொண்டாடினார். தொடர்ந்து பொங்கல் பானையில் பால் ஊற்றி விழாவினை துவக்கி வைத்தனர். இதனையடுத்து மாணவர்களோடு இணைந்து அமைச்சர் திருமுருகன் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான உரியடி விளையாட்டை கண்டு மகிழ்ந்தனர். பின்னர் பெண்கள் கும்மி அடித்து பாடல் பாடியும் நடனமாடியும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். கோலப் போட்டியும் நடைபெற்றது. விழாவில் கல்லூரி முதல்வர் ஜெயபாரதி மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று மகிழ்ந்தனர். புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் பயிலும் மாணவர்கள் சார்பாக பொங்கல் விழா, சர்வதேச கூட்டுறவு ஆண்டு விழா, புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் 50வது பொன்விழா ஆகிய முப்பெரும் விழா புதுச்சேரி மாநில கூட்டுறவு ஒன்றியத்தில் கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் மேலாண் இயக்குநர் வீர வெங்கடேஸ்வரி அனைவரையும் வரவேற்று கௌரவித்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் பொங்கல் விழாவினை துவக்கி வைத்து சிறப்பித்தார். மேலும் இவ்விழாவில் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி, பாண்லே மேலாளர் இயக்குநர் வடிவேல் முருகன், நிர்வாக அதிகாரிகள் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்திலிருந்து சான்றிதழ் வகுப்பு பயிலும் 44 ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு பட்டய வகுப்பு பயிலும் 43 மாணவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. கோலப் போட்டி, கரும்பு தின்னும் போட்டி, பலூன் ஊதும் மற்றும் உரியெடுத்தல் போட்டி, பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசு அளிக்கப்பட்டது. போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் வழங்கினார். இவ்விழாவினை புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலைய முதுநிலை கணினி விரிவுரையாளர் ரங்கநாதன், கணினி விரிவுரையாளர்கள் நித்யாவதி, ரமேஷ்குமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக சார்பில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் திமுக மாநில அமைப்பாளர் எம்எல்ஏ சிவா கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக சார்பில் தொகுதி பொறுப்பாளரும் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளருமான டாக்டர் நிதிஷ் ஏற்பாட்டில் திராவிட பொங்கல் விழா தட்டாஞ்சாவடி மாரியம்மன் கோவில் திடலில் இன்று நடைபெற்றது. தொகுதி செயலாளர் ஆறுமுகம் வரவேற்று பேசினார். திராவிட சமத்துவ பொங்கல் விழாவை மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தொடங்கி வைத்து கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழியும், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும், பெண்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கி வாழ்த்தி பேசினார். பொங்கல் விழாவில் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு புது பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், இசை கச்சேரி, மயிலாட்டம், ஒயிலாட்டம் என தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில அவைத் தலைவர் SP சிவகுமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா சரவணன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் JVS ஆறுமுகம் உட்பட பலரும் பங்கேற்றனர். புதுவை யூத் ஃபீஸ்ட் 2026 விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் செலவில் பரிசுகளை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். நம்ம புதுவை நம்ம திருவிழா என்ற கருப்பொருளுடன் புதுச்சேரியின் கலாச்சாரம், பாரம்பரியம், ஒற்றுமை மற்றும் மக்களின் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் புதுவை யூத் ஃபீஸ்ட் 2026 இளைஞர் திருவிழா உப்பளம் பகுதியில் உள்ள துறைமுக மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் விழாவில் உற்சாகமாக பங்கேற்றனர். ஜனவரி 2 முதல் ஜனவரி 11ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட 250க்கும் மேற்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற 3000 இளம் திறமையாளர்களுக்கு மொத்தம் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். விவேகானந்தரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு விழா அரங்கில் வைக்கப்பட்டிருந்த விவேகானந்தரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், பொதுச் செயலாளர் பாபு, மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.